ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. தமிழ்நாட்டில் கட்டப்படும் பாலம் ஒன்று நீர்க்கால்வாய் இல்லாமலே கட்டப்படுவதாகவும், அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி பரவிட்டு வருது. இந்த நிலையில அச்செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வந்தது தெரிஞ்சிருக்கு. பாலம் கட்டிட்ட வாய்க்கால் எங்கயா? கமிஷன் போக கொடுத்த காசுல பாலம் மட்டும்தான் கட்ட முடிஞ்சுதா? தண்ணீர் புகுந்தா பாலம் உடஞ்சிடும்னு தண்ணீர் புகாமலே 2 பக்கமும் மேடு அமைச்சிருக்காங்க என்ற விமர்சனங்களோடு ஒரு தரைப்பாலத்தின் புகைப்படத்துடன் இந்த செய்தி பரப்பப்பட்டு வருது. இந்த புகைப்படத்தின் மூலத்தை தேடி பார்க்கும் பொழுது இந்த புகைப்படம் டிசம்பர் 7ஆம் தேதி கிரேட்டர் கியானி முனிசிபாலிட்டி என்ற முகநூல் பக்கத்துல பதிவிடப்பட்டிருக்கு. கிரேட்டர் கியானி முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசு நிறுவனம். தென்னாப்பிரிக்காவின் மொபானி மாவட்டத்தின் நகராட்சி அமைப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனத்தின் முகநூல் பக்கத்துல தான் சமூக வலைதளத்துல தவறான செய்தியோடு பரப்பப்பட்டு வந்த அந்த புகைப்படத்தின் உண்மையான தகவல் தெரிய வந்தது. இதுல இந்த பாலத்தின் புகைப்படத்தை குறிப்பிட்டு பிரிவு எஃப் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் என்ற தலைப்புல அந்த பதிவு இருந்தது. எனவே தவறாக பரப்பப்பட்டு வரும் இந்த செய்தி உண்மை கண்டறியும் ஆய்வுக்கு பிறகு வைரலான இந்த புகைப்படம் உண்மையிலேயே தென்னாப்பிரிக்காவில் உள்ள கியானி நகராட்சியின் கீழ் உள்ள எஃப் பிரிவு மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பாலம் அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டுக்கும் இந்த பாலத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதும் இந்த உண்மை கண்டறியும் ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு.